நமஸ்காரம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அது சனி பகவானுடைய இந்த வக்ரகால நாட்கள் கடகராசிக்கு எந்த மாதிரியான ஒரு பலனை தரப்போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரவாள் என்பது மிக விரைவாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா திரும்ப அவங்களோடு நம்ம எந்த இறந்தாலும் நம்ம இணையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் நிறைந்த மனம் இயல்பாக இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. அதாவது கண்ணாடி போல நம்மளுடைய மனம் மிக எளிதாக உடையக்கூடிய குணம் படைத்தவர்களாக இருக்கும். நம்ம கண்ணாடி உடைச்சிட்டா திரும்ப ஒன்று சேர்க்க முடியாது இல்லை. அதே மாதிரி ஒருத்தவங்களை அவங்களுடைய தவறான செய்கையின் மூலம் நம்ம காயப்பட்டிருந்தா அவங்கள திரும்ப மன்னிக்கவே முடியாத ஒரு குணம் இயல்பா இருக்கக்கூடிய ராசி கடகராசி. அதே மாதிரி பாசம் வச்சுட்டாலும் அவங்க மேல அதீதமான பாசத்தை மிக விரைவா வைக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. ஒரு வார்த்தை நல்ல விதமா நல்லா இருக்கீங்களா தம்பி அல்லது நல்லா இருக்கீங்களா சகோதரி நம்ம கேட்டுட்டா நம்மள உண்மையா சகோதரி நினைக்கிறாங்க, நம்மள உண்மையா சகோதரன் நினைக்கிறாங்கன்னு மிக விரைவா நம்ம ஏமாந்து அவங்க மீது அதீதமான அன்பு செலுத்தக்கூடிய குணம் இயல்பா இருக்கக்கூடிய ராசி கடகராசி தான். இப்ப ராசிநாதன்ல இருந்து 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்திருந்தாங்க மார்ச் மாசத்துல இருந்து. அதை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இடம். பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க, தந்தையினுடைய வீடு. அப்ப இந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம்னா பித்திருக்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய சாதகத்துல இருந்தாதான் மிக முக்கியமான விஷயங்களை நம்மளால மிக விரைவாக கடக்க முடியும். குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு காத்திருக்க ஆளுகளாம் இந்த பித்திருக்களுடைய தாக்கம் இல்லாத ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டாதான் மாங்கல்யம் அமையும். குறிப்பா பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு என்னதான் செய்தாலும் நம்ம வீட்டுல சாமி இல்லையான்னு நமக்கு தோண வைக்கக்கூடிய நிலையெல்லாம் இது நாள் வரையில் நம்ம பார்த்து வந்திருக்கக்கூடிய நிலையா இருக்கும். ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம காத்திருக்கக்கூடிய தம்பதிக்கு கூட குழந்தை பாக்கியம் காலதாமதம் ஏற்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் இந்த பித்தர்களுடைய ஆசீர்வாதமின்மை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய சனியினுடைய தாக்கத்தால் நிகழ்ந்திருக்கும். அவருடைய அதாவது காரிக்கு 3-7-10ன்னு சொல்லுவாங்க. காரினா சனி, அவருடைய பார்வை 3-7-10. அப்போ இந்த 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை இதனால் வரையில பார்த்தாங்க. அப்ப கடினமா உழைத்தும் எவ்வளவு விதமான புது புது பிளான் நம்ம போட்டாலும் நம்மளால சிரசுல எத்தனையோ பிளான் வச்சிருப்போம், ஆனா எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கும். நம்மளுடைய பிளானை பார்த்து நம்மளுடைய பிளானை கேட்டுட்டு போயிட்டு அதே துறையில கால் பதித்தவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லான பர்சனா உயர்ந்து நிற்பாங்க. ஆனா நம்மளால அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியாது, அதற்கான ஒரு பொருள் உதவியோ அல்லது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ நமக்கு கிடைக்காம நம்ம நாட்களை கடத்தி செல்லக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கும். அப்படியே பிஸ்னஸ் துவங்கியிருந்தா கூட நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே 12 காசு கிடைச்சா போதுன்ற மாதிரி நம்ம ஒரு நிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்த்துருப்போம். நமக்கு லாபம் கூட வேணாம், இப்போ போட்ட காசு வந்துட்டா போதுன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் கடகராசிக்காரவாள் இதன் நாள் வரையில பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனுடைய அடுத்த பார்வையாக இருக்கக்கூடிய சுப பார்வை 7ஆம் பார்வை மிக முக்கியமான ஒரு பார்வை. அந்த பார்வையினுடைய அம்சத்துல ஒரு 3ஆம் அதிபதியை பார்த்தாங்க. 3ஆம் அதிபதி சகோதர ஸ்தானம். அப்ப சகோதரருக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவார். குறிப்பா பார்த்தீங்கன்னா தகாத வார்த்தைகளா இருக்கட்டும் அல்லது காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், ஒரு சிறு விதமான ஒரு பாச போராட்டமா இருக்கும். சின்ன ஒரு ஒரு 2 வார்த்தை தப்பா பேசியிருப்போம், ஆனா அதற்காக நம்மளுடைய சகோதரன் நம்ம மேல அதீதமான வன்மத்தை கக்கக்கூடிய நிலையை அது உருவாக்கும். அப்ப என் தம்பியா, என் அண்ணனா, என் சகோதரனா, என் சகோதரியா, இவங்க கிட்டலாம் இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்ப எதிர்பார்க்காத மனிதர்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத வார்த்தை வந்திருக்கும். நம்ம யார் யாரெல்லாம் உன்னதமான அன்பு நிறைந்த மனுஷால் நினைச்சிருந்துருமோ அவங்களாலதான் பெருமையா காயப்பட்டு இருக்க வேண்டிய நிலையெல்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி இருக்கும். மிக முக்கியமா இருக்கக்கூடிய தெய்வீக ஸ்தானம். நான் ஆரம்பிக்கத்துல சொன்ன மாதிரி அவ்வளவுதான் சாமி கும்பிட்டாலும் அந்த சாமி ஏன் நம்மளை மட்டும் காயப்படுத்துது, நம்மளை மட்டும் எந்த செயல்பாட்டும் செய்யலையே, இதுக்குதான் ஒரு சோதிட சாஸ்திரத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப நம்ம கையால அன்னம் எடுத்து கொடுத்த குடும்பம் அன்னக்கொடி பறந்து செல்வ செழிப்பா வாழ்வாங்க. நம்ம குடும்பம் செலுத்து போயிடும். அப்ப நம்ம நலங்கு வைக்கிறோம் அல்லது நம்ம ஒரு நல்ல விசேஷங்களை தொடங்கி வைக்கிறோம்னா அந்த விசேஷங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். அவங்க வீட்டுல மகிழ்வு தாண்டவும் ஆடும். ஆனா நம்ம வீட்டுல எதுவுமே கைகூடி வராது. இந்த நிலையை உருவாக்கின காலங்கள் எல்லாம் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு முடிவுற்று ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையை கொடுக்குது. அப்ப சகோதரருக்குள்ள இருந்த வேற்றுமை அகன்று ஒற்றுமையான ஒரு நிலை உருவாகும். புத்திரபாக்கிய ஸ்தானத்துக்கு காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நிறைந்தர புத்தர செல்வம் உருவாகக்கூடிய காலம், லாபகரமான வாழ்வியலை நம்ம பார்க்க வேண்டிய நேரம். ஆனா இது நாள் வரையில
பெரும் தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்க பார்வை, சுப பார்வை 9ஆம் பார்வையாக உங்களுடைய இடத்தை பார்ப்பதனால, அதாவது 9ஆம் வீட்டை பார்ப்பதனால பெரும் தாக்கங்கள் உங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறாரு. அப்ப குரு பார்த்தால் கோடி குற்ற நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்ப குருவினுடைய பார்வை உங்களுக்கு பலத்தை சேர்ப்பதனால ஒரு வளமான வாழ்வியல வாழ வேண்டிய நேரம் இப்பதான். அப்ப எல்லாத்திலையும் தலை சிறந்த மனிதனாக, ஜெயம் பெற்ற மனிதனாக, போற்றி புகழ வேண்டிய மனிதர்களாக, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நம்மளுடைய துறையில ஆளுமை செலுத்தக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்ப அரசியலும் எதிர்பார்க்காத வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்ப மொத்தத்துல ஒரு இதுதான் நமக்கு சிறந்த காலம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிறந்த காலமாக போற்றி புகழ வேண்டிய, நம்மளை எல்லாம் பல்லாக்கில் ஏற்ற வேண்டிய நேரங்களா இந்த நேரம் இருக்குது. ஸோ மகிழ்வா வாழுங்க, சுபிக்ஷமான நேரம். ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு பாருங்க, எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும். நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது சிம்ம ராசிக்கான பலனை இன்னும் ஒரு 2 நாட்கள்ல போடுறேன். மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் போட்டிருக்கேன். அது போய் பார்க்கணும்னு பாருங்க. ஐயாவுடைய, அதாவது ஐயா வைகுந்தருடைய வாழ்க்கை குறிப்பும் ஒரு லாங் வீடியோவா போட்டிருக்கேன். அது தேவைன்னாலும் போய் பாருங்க. அடுத்தது நம்மளுடைய கணக்கன்பட்டி சித்திரை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களா தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை பின்தொடருங்க. நன்றி.